போயிட்டு வாங்க. ஏங்கண்ணே கவர்மெண்ட்ல எதுக்கு ஃப்ரீன்னு விட்டாங்க? நீங்கள் நினச்சா ஏறி போய் இறங்க போகிறதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ. அது எதுக்கு விட்டாங்க? அதில் போக வேண்டியதானே? என்ன வாங்கன்னு கூப்பிட்றீங்க? பெட்ரோல் எப்படி சிக்கனமாகும்? எனக்கு மட்டுமா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? உங்களுக்கும் தான் இப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ண டைம் ஆகுது, கிளம்புறேன். கண்ணே இப்போ 3:30 மணி ஆச்சுக்கண்ணே. ஃப்ரீ பஸ் வருங்கண்ணே, அதில் ஏறி போக்கண்ணே. எந்த பஸ் வருது? எனக்கு மட்டுமா ஃப்ரீயாக கொடுத்தாங்க? உங்களுக்கும் தான் கொடுத்தாங்க. நீங்கள் இனிமேல் நீங்களும் ஃப்ரீயாக போகலாம் தான். எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆனால் கொடுத்தாங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் தெரியுமா? அழகாக ஏறுவேன், இங்கு சொந்த ஊருக்கு நான் போய்க்குவேன். நீங்களே உங்களுக்கு தான் ஃப்ரீயாக விட்டுட்டாங்களே, நீங்கள் பாட்டுக்கு போங்க. எங்கே விட்டுட்டாலும் யாருன்னா இந்தாமா ஏறி உள்ளப்போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கே இறங்குறீங்க? டிக்கெட் வாங்கினியா இந்தா அப்படின்றாங்க. என்னத்துக்கு டிக்கெட்டு? எங்கே போகிறோம்? விசில் அடிப்பானா மாட்டாங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்டா போகிறோன்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு பெரிய வந்த வாட்டி விசிலே அடிக்க மாட்டாங்க. நாங்களே விசில் அடிச்சுக்கோம். மாட்டாங்களா? செக்கிங்கே கிடையாது. நோ செக்கிங். ஏன் அப்படியே போங்களாம். அங்கே தான் கோயில் குளமா சோறும் தான் இலவசமாக போடுறாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே மடமும் கட்டி விட்ருக்காங்க. தூங்கலாம், எழுந்திரிக்கலாம், நீங்கள் வகையில் பயணம் பண்ணலாம். உங்களுக்கு எதுக்கு வீடு வாசல்? கிளம்புங்க முன்ன எல்லாரும். இது ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான ஐடியா.